கடிதம் எழுதினார் எங்கள் அண்ணாதுரை. எப்படின்னா உலகத் தலைவர்களை பற்றியெல்லாம் எழுதினாராம். அது வந்து திமுக காரன்ட்டு அறிவு தீயை வளர்த்துருச்சான். எல்லாம் ஒத்துக்கிறீங்களா? திமுக காரன்ட்டு அறிவு தீ வளர்த்துருச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா? அவர் சொல்கிறார். அதனால் தீ பரவட்டும்னு சொன்னாலே எல்லாம் நடுங்கிறாங்களாம். அண்ணா அவர்கள் உலக வரலாற்று வீரனுடைய தலைவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் தன்னுடைய தம்பிகளுக்கு கடிதமாக எழுதினார். அண்ணா அவர்கள் அன்றைக்கு பற்ற வைத்த அந்த தீ அறிவுத்தி இன்று வரை கொழுந்துவிட்டு எழுதுகின்றால் மிகையாகாது. அதனால தான் தீ பரவுகிறது. தீ பரவட்டும் என்று சொன்னால் இன்றைக்கு கூட சில பேர் பயந்து நடுங்குகின்றார்கள். என்ன சொல்கிறாருன்னு புரியல. எப்போ கடிதம் எழுதினாரு? அதை படித்து எவனுக்கு அறிவு வளர்ந்தது? அறிவுத்தின்னு சொன்னால் எவன் நடுங்கிறான்? அவராக பேசுகிறார். இப்போ நேரு இருக்கார, அவர் ஜெயிலில் இருந்தார். அப்போ பொண்ணு இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தின் தொகுப்பு தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு புஸ்தகமாக வந்தது. அதை வந்து தினமும் இப்போ அப்பாட்டிருந்து வந்த கடிதத்தை அப்படியே நேரு மகள் இவங்க இந்திரா காந்தி படிச்சுட்டே இருந்துட்டு என்ன முடிவுக்கு வந்தாங்கன்னா, அரசியலை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்ததுனால வருங்காலத்தில் அவங்க அதெல்லாம் படித்ததுனால வருங்காலத்தில் அவங்க அரசியலுக்கு வந்து வெற்றி பெறுவதற்கு ரொம்ப இதாக இருந்தது. அண்ணாதுரை எழுதினாருன்னு யாருக்குமே தெரியாது. உங்கள் அப்பா உங்கள் தாத்தா தான் எழுதுவார். உடன்பிறப்புன்னு சொல்லி முரசொல்லி, டாய்லெட் பத்திரிக்கை முரசொல்லி எழுதுவார். அது எவனும் படிக்க மாட்டான். அதனால் யாரும் படிக்க மாட்டாங்க. யார் என்ன கடிதம் எழுதினாருன்னு யாருக்கும் தெரியாது. அண்ணாதுரை எதில் எழுதினாருன்னு தெரியல. அது தீ எப்படி பரவிச்சுன்னு தெரியல. தீ பரவட்டும்னு சொன்னால் எல்லாம் பயந்து நடுக்கிறாங்கன்னு யார் பயந்து நடுக்கிறாங்கன்னு தெரியல.